ஹாய் காய்ஸ், வணக்கம். வாங்க நம்ம எப்படி சிம்பிளாக பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி எப்போவும் எல்லோரும் பண்ணுற மாதிரி தாங்க. நான் வந்து வித்தியாசமாக பண்ண போகிறதில்ல. நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். தேவையான அளவு வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். அந்த கலர் மாறுற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு, அப்புறமா கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு, பச்சை மிளகா, மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு 3 தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் சிக்கனை வந்து அதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் தயிரும், உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் வதக்கிறதுக்கு மூடி வச்சுட்டு அதில் வந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து 2 கப் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த 2 கப் ரைஸ்க்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆமாம், 2 கப் பாஸ்மதி ரைஸ், அதுக்கு வந்து நான் வந்து 3 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே வந்து நான் லெமன் ஸ்லைஸ் வந்து லெமனை வந்து கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேன். உள்ளே பிழிஞ்சதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சோடனே பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டுற வேண்டிதான். போட்டுட்டு 7 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 2 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து தம் வைக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு ரைஸை போட்டேன். இல்லை போட்டு நல்லா ஒரு கலக்கணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். மீன்வாயில் நான் தயிர் பச்சடி வேறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பாருங்கள், இப்போ வந்து நான் தம் வைக்க போகிறேன். தம் வைக்க முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு கொத்தமல்லி, கொஞ்சம் நெய்யே எல்லாத்தையும் ஊற்றி தம் வச்சிட்ருக்கேன். வச்சதுக்கப்புறம் சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பிரியாணி உடையாமல் வந்திருக்கு, குழையாமல் வந்திருக்கு. தண்ணி தான் காய்ஸ் முக்கியம். தண்ணியும் அந்த டைமிங்கும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இதாங்க எங்கள் சண்டே ஸ்பெஷல். தேங்க்யூ. மீன் வயலில் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃப்ரையும் பண்ணியாச்சு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.